தமிழக தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதாவது 8 மணிக்கு தொடங்கும், 8:30 தொடங்க இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக மதுரையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் நேரலையில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ராஜ்குமார், மதுரையில் என்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க? ரெண்டாயிரத்தி 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெற்றது. மதுரையில் தற்போது அந்த வாக்கு எண்ணிக்கையானது தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ள நிலையில் மதுரையில் நம்ம மதுரா கல்லூரியில் மதுரை மேற்கு தொகுதி மற்றும் மதுரை மத்திய தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையானது 8 மணிக்கு துவங்க இருக்கிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. அதன் பின்பாக பதிவான வாக்கு இயந்திரத்திலான அந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. மதுரை கல்லூரியில் மதுரை மேற்கு மற்றும் மதுரை மத்திய தொகுதி வாக்கு எண்ணிக்கையானது தற்போது நடைபெற உள்ள நிலையில் மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தளவில் முன்னாள் அமைச்சர் அதாவது PT பழனிவேல் தியாகராஜன் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் இயக்குனர் சுந்தர்சியும் களம் காண்கிறார். அதே போன்று மதுரை மேற்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு போட்டியிடுகிறார். அவர் இந்த தொகுதியில் ஏற்கனவே 2011, 2016, 2021 ஆகிய 3 முறை இந்த தொகுதியில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் இந்த முறையும் இந்த தேர்தலில் அவர் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து புதுமுகமாக திமுக கூட்டணி சார்பில் ரகுபாலாச்சி போட்டியிடுகிறார். மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 5 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 29 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. குறைந்தபட்சமாக தெற்கு சட்டமன்ற தொகுதியில் 17 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அதாவது ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் 500 போலீசார் வீதம் 5 வாக்கு எண்ணிக்கை மையத்தில் 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களோடு துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தில் மேலூர், மதுரை கிழக்கு, மதுரை சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுச்சி அதாவது மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உசிலம்பட்டி என 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தான் இந்த வாக்குப்பதிவு 23ஆம் தேதி நடைபெற்றிருந்தது. அவற்றுக்கான அந்த வாக்கு எண்ணிக்கையானது தான் 8 மணிக்கு துவங்க இருக்கிறது. அதாவது மதுரை கிழக்கு மற்றும் மேலூர் ஆகிய தொகுதிகளுக்கு ஒத்தக்கடை வேளாண்மை கல்லூரி வாக்கு எண்ணிக்கை மையத்திலும், சோழவந்தான், உசிலம்பட்டி ஆகிய தொகுதிகளுக்கு கீழக்குடியுள்ள அண்ணா பல்கலைக்கழக வாக்கு எண்ணிக்கை மையத்திலும், மதுரை வடக்கு மற்றும் மதுரை தெற்கு ஆகிய தொகுதிகளுக்கு தியாகராஜா பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை மையமும், மதுரை மதிச்சியம் மற்றும் மதுரை மத்திய மற்றும் மதுரை மேற்கு ஆகிய தொகுதிகளுக்கு மதுரா கல்லூரியிலுமா, திருமங்கலம் மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகியவைக்கு கப்பலூர் கலைக்கல்லூரியிலுமாக வாக்கு எண்ணிக்கை மையம் அமைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை துவங்க இருக்கிறது. மேலூர் சட்டமன்ற தொகுதி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.